Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டேரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வரும் வாரம் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். உங்களோட பணவரவு, ரிலேஷன்ஷிப், குடும்ப ஒற்றுமை, அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்து, வேலைவாய்ப்பு, ஃபைனான்ஸ் எல்லாத்துக்காகவும் சேர்த்து நான் ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இதில் 3 பைல் இருக்குது, சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தேடல்கள் இருக்குது, உங்கள் தேடல்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்கள் என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தராங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, அதற்கு பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் என்ன, அது நீங்கள் எந்த காட் ப்ரே பண்ணாலும் அந்த காட்க்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். இந்த வரும் வாரம் உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், பணவரவு, ஹெல்த்து, ஓகேவா, படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப ஒற்றுமை, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம். ஓகேவா? பார்த்துடலாமா? கார்டாக வருது. பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, கமெண்ட்டில் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணிட்டீங்களா? ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகே, இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட போகுது. இவ்வளோ நாள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், பேச்சுவார்த்தை எல்லாமே எதுவும் சரியில்லை அப்படின்னாலும் அது எல்லாமே சுமூகமாகும். திடீர்னு பண வரவு, ஒரு அதிர்ஷ்டகரமாக, அதாவது பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு மேல் பார்க்குறீங்க, ஒரு குடும்பத் தலைவர் மாதிரி பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவியால் உங்களுக்கு ஒரு அனுகூலம் இருக்கும். அவங்க உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து மாடல் சப்போர்ட் எல்லாமே தருவாங்க. ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக அவங்க கூட நிற்பாங்க எல்லா விதத்திலும். ஓகேவா? அதனால் இவ்வளோ நாள் உங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருந்தேன்னா, மன வருத்தம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் ஆகும். அவங்களால உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் தான் வருது. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? பழைய விஷயத்த பேசாதீங்க. பழைய விஷயம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கொஞ்சம் நெருடல் ஆகிருக்கீங்க. அந்த விஷயம் ஏன் நடந்தது, நிறைய கேள்விகள் இருக்குது. ஏஞ்சல்கிட்ட கேட்குறீங்க. இந்த வரும் வாரம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது. பழசெல்லாம் இது பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இவங்ககிட்ட நம்ம இப்படி தான், இதை தான் எதிர்பார்க்கணும், இப்படி தான் இவங்களை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பக்குவமான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது அதை பார்க்கணும். ஓகேவா? அதுதான் செய்ய சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சுச்சுவேஷன் ஏற்பட போது. ஒரு சிலருக்கு உங்கள் பிள்ளைங்கக்கிட்டேருந்து ஒரு எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு திருமணம் நீங்கள் பண்ணுறது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, இல்லை அவங்க ஒரு நல்ல ஒரு ஜாப் பண்ணுறது, அந்த ஜாப் மூலமாக உங்களுக்கு ஒரு நிறைவு, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சு, ஒரு நல்ல திருமண வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அவங்களால ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்து, பேர் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த வரும் வாரத்தில் நீங்கள் உங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பிள்ளைங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. இப்போ பசங்களும் அந்த மாதிரி, இப்போ நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் கூட இல்லை, சில பேர் பார்க்குறவங்க நீங்கள் பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கூட போய்ட்டு நீங்கள் இந்த வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு அவுட்டிங் போவீங்க. ஸோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கூட நீங்கள் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பார்ட்டியில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வருவீங்க.
ஓகேவா? அவுட்டிங் போகிற மாதிரி இருக்குது. எல்லாருமா சேர்ந்து நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, ஒன்றா சேர்ந்து இங்கே வெளியில் போயிட்டு வர்றது, ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான மூமெண்ட் நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு சப்போர்ட்டு, ஒரு மாடல் சப்போர்ட் ஒரு ஃபீமேல் எனர்ஜியால் கிடைக்க போகுது. அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வெளியில் இருந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? கோபப்பட்டு பேசக்கூடாது. இந்த ரீடிங் பார்க்குறத சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி ஷார்ட் டெம்பர் மாதிரி வரும். எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட் டெம்பர் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஓகேவா? சில பேர் வந்து உங்களோட வேலைகளை வந்து ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் போடுறீங்க இந்த வரும் வாரத்தில், அது சக்ஸஸ் ஆகுமா? சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு வெளியே வரீங்க. ஒரு சிலர் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே போகலாம், ஒரு சிலர் ஏதோ ஒரு செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு வெளியில் வரா மாதிரி தெரியுது, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரா மாதிரி தெரியுது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சிலருக்கு எனக்கு ரெசனேட் ஆகுது அங்கே கார்ட் வழியாக பார்க்கும்போது, அதனால சொல்கிறேன். சரி, ஏதாவது புதிய முயற்சிகள் அந்த மாதிரி எடுக்கிறீங்க செய்கிறீங்கன்னா, ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு கிளாரிட்டி உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகலைன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இதுலேருந்து மூவ் ஆன் ஆகலாமா, இது நெக்ஸ்ட் லெவல் போனால் இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இந்த பைல் 1க்கு ரொம்ப நல்ல அழகாக ரீடிங் கொடுத்துருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க உங்களுக்கு எப்படி இது வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்ட்டு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2 ரெட் கலர் ஹீலிங் பிரமிட். ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான பணவரவு, வேலை வாய்ப்பு, ஹெல்த்து, இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பைல் 1க்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கிற மாதிரி தெரியுது. கோபதாபங்கள், எமோஷ்னல் லாக் இருக்குது. உங்களோட 6 சக்கராவை பவர் பண்ணணும், அதை சொல்லணும்னு நினச்சேன். அது நிறைய பெரிய ரீடிங் ஆகிட போகுதுன்னுட்டு முக்கியமானது அந்த பாயிண்ட்டு, அது சொல்லிட்டேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு அதில். ஓகேவா? இப்போது பைல் 2க்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க செல்லங்களுக்கு. கமெண்ட்டில் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க செல்லங்களே. இந்த வாரம் இல்லைங்களா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி. சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபைனான்ஸ்க்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாபுக்காக, உங்களை இண்டிவிஜுவலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆம்பிஷன்லாம் இருக்கிற பர்சன் நீங்கள். ஒரு பழைய விஷயத்தை விட்டுட்டு புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, அதில் வந்து நீங்கள் பேஷனேட்டாக இருப்பீங்க. சில பேர் வந்து மேரேஜ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து திருமணத்துக்கான நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது, திருமணமே கூட அந்த இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மேபி அந்த மாதிரி கூட தெரியுது. இது ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து புது வீடு வாங்கிறது, இடம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து அது விஷயமாக நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் கார்டோட எனர்ஜி நல்லாயிருக்கு உங்களுக்கு. நீங்கள் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுற அந்த வேலைக்காக இருந்தாலும் சரி, அது உங்களோட வீடு, வேறு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை வேறு வீட்டுக்கு போகணும், பழைய வீட்டிலேருந்து புது வீடு, ஏதோ ஒரு வாடகை வீடாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு எனர்ஜியில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒன்று அமையும். ஓகேவா? ஸோ இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கார்டு. ஃபைனான்சியலி நீங்கள் அதாவது உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஓகேவா? உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க சில பேர் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, சில ஃபீமேல் எனர்ஜி. அண்டு இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா நீங்கள்
எடுத்துக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ரெசனேட் ஆகுது ஃபீமேல் எனர்ஜிக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்காக உங்களை தனித்துவமாக காட்டக்கூடிய துறையில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஒரு ஓனர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு அந்த ஒரு போஸ்டிங் தனியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தனித்துவமாக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் சில விஷயங்கள் முடிவெடுத்து இந்த வாரம் நீங்கள் செயல்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அதில். சரியா? வீட்டில் யாருக்கா திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை உங்களோட திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் சரி. ஓகே, இது கலெக்டிவில் வருது, அதனால் எனக்கு ரெசனேட் ஆகிற விஷயத்த சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க மாதிரி தெரியுது. அது ஒரு வயதானவங்க மற்றும் ஒரு கசின் மாதிரி தெரியுறாங்க. ஒரு கன்னிங் பர்சன், அவங்க ஒரு ஜெல்லஸ் பர்சன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபாதர் கேரக்டர் டைப்பில் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க வந்து உங்கள் ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும், இல்லை நீங்கள் பார்க்குறது உங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவிக்கும், ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சிண்டு முட்டி விட்டுறது, இல்லைனா பிளாக் மேஜிக் பண்ணுறது, ஒருத்தர் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ நீங்கள் பார்க்குறதில்ல, உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் இல்லை, ரொம்ப நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எலியும் பூனையுமா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இவங்க தான் வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? இது மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுது. அந்த பிளாக் மேஜிக்கோட அந்த இதுனால உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு ஈவெண்ட் ஏதாவது நடக்க போது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. எஸ், கொஞ்சம் அது வந்து சண்டையாக முடியறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல அந்த ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுறீங்க. கொஞ்சம் நல்ல ஆன்மீக அறிவு கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆன்மீகத்துலலாம் கூட இருக்கீங்க. பட் ஆனால் இந்த தருணத்தை நீங்கள் சரியாக கையாளணும். சரியாக இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3க்கு இந்த வரும் வாரம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, பணவரவு, ஹெல்த்து, வேலைவாய்ப்பு, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகளை மனதில் நிறுத்திட்டு இந்த பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது, கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க பிரபஞ்சம்னு பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஏஞ்சல்ஸை வழிபட்டாலும் சரி, எந்த கடவுளை வழிபட்டாலும் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க கமெண்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் அமைய போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். சில பேர் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பைல் 3 சூஸ் பண்ணவங்க குருக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணணும். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் அதை செய்கிறீங்க. ஸோ குருவோட அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் பண்ணதுனால இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து ஏஞ்சலும் இருக்காங்க, குருவும் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஏஞ்சல் வழிபாடு பண்ணுறீங்க, ரெண்டாவது குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்க. சில பேர் குருக்கிட்ட வந்து இனிஷியேஷன் வாங்கி தீட்சையெல்லாம் பெற்று அவங்களோட அந்த கைடன்ஸ் மூலமாக உங்களோட கர்மாவை கிளியர் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கான ஒரு சோல் கனெக்ஷன், உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆரா கனெக்ஷன் உள்ள ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ப்ரப்போசல் வரப்போகுது இந்த வரும் வாரத்தில். சந்தோஷமா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க ஜாப்லேயும் சரி.
இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூலையும் நிறைய வந்து மோர் தென் 2-3 அந்த மாதிரி ஃபெயிலியர் பார்த்துட்டு இப்போ கடைசியாக சரண்டர் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க. நிறைய விஷயங்கள் இதுக்காக பிரயத்தனம் பண்ணிவிட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்க்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா, அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்கான விஷயங்கள் வந்து கைகூடி வரப்போகுது. வரும் வாரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைன் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது வந்து என்ன ஏதுன்னு பாருங்கள். அதை வந்து கண்டுக்காமல் போயிடாதீங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயத்தில். ஓகேவா? கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது இந்த நபரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த நபர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் வந்து கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு உங்களோட ஆரா அவங்களோட ஆரா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் மேட்சிங் இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஒரு சிலர் வந்து உங்களோட வேலையில் நிறைய இப்போது அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரக் இருக்குது, உங்களுக்கு வேலையிலையும் ஸ்ட்ரக் இருக்கும். இந்த வரும் வாரத்தில் ரெண்டுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அதையும் கொஞ்சம் கிளியராக பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உங்களுக்கு. அது தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம். எஸ், உங்களோட ஹார்ட் பிரேக், அதாவது உங்களோட லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர் நீங்கள் பார்த்ததுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கக்கூடிய நபர் ஒரு தேர்ட் பார்ட்டியாக உங்களோட லவ் லைஃப்லேயும் சரி, உங்களோட வேலைக்குலேயும் சரி, நீங்கள் முயற்சி போடுற எல்லா விஷயத்துலையும் ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு நிறைய காரணமாக இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையுமே மீறி நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் பார்க்க போகிறீங்கன்னா இவரோட பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்ததுனால, இவரோட வழிகாட்டுதல், குருவை சரண்டர் பண்ணி நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரேக்கி குருமார்களை சரண்டர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஆன்மீகமாக நீங்கள் வந்து ஒரு குருவை வந்து சூஸ் பண்ணி அவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கர்ம வினைகளை சரி பண்ணி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இந்த வரும் வாரம் கிடைக்குது. ஏன்னா இது பாஸ்ட் ரெக்கார்டு. இந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாத்தையும் இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா டக்குன்னு வெளியிலலாம் அப்படிலாம் சொல்லிட்டா உடனே அப்படி வந்துடுறதுக்கு முடியாது. இவங்களோட இனிஷியேஷனுங்கிற அந்த இவங்களோட பவர் இங்கே போனால் மட்டும்தான் அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து உங்களால் முழுமையாக குணமடைஞ்சு நீங்கள் வெளில வர முடியும், ஹீல் ஆகிட்டு வெளியே வர முடியும். இது வந்து ஒரு ஹீலிங்க்கான டைம். இது வரைக்கும் நடந்தது ஒரு ஹீலிங்க்கான டைம். ஒரு சிலருக்கு இன்னும் கூட அந்த ஹீலிங் ப்ராசஸ், அந்த டிவைனோட அந்த எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை கைட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் இந்த அற்புதமான வாய்ப்பு, இந்த கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிறது. ஸோ வரக்கூடிய நபரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக தான் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா ஒரு கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.